வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை. நவம்பர் மாதம் 10ஆம் தேதி. தலைப்பு: அலையின் தன்மை. நமது உடலுக்குள்ளாக இயங்கக்கூடிய உயிர் ஆற்றல் அலையாக ஜீவகாந்த சக்தியின் மூலம் எந்த பொருளோடு தொடர்பு கொண்டாலும் அந்த பொருளின் தன்மைக்கேற்ப மாற்றம் பெறும். நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ எப்பொழுதுமே கோள்களிடமிருந்தும் பொருட்களிடமிருந்தும் மக்களிடமிருந்தும் அலைகள் வந்து கொண்டே இருக்கும். அந்த அலைகள் சாதகமாகவும் இருக்கலாம், பாதகமாகவும் இருக்கலாம். பாதகம் என்பது வெளியிலிருந்து வரக்கூடிய ஆற்றல் நம்முடைய இருக்கிற ஆற்றல் மீது அதிக அழுத்தம் தருமானால் அதை தாங்க முடியாத போது ஒரு துன்பத்திற்குரியதாக மாறுகிறது. அதை தாங்கும்போது அதுவே இன்பமாக மாறுகிறது. நமக்கு எப்பொழுதுமே கோள்களிலிருந்து வரக்கூடிய அலையினாலும் பொருட்களிலே இருந்து வரக்கூடிய அலையினாலும் நாம் செய்கின்ற செயல்களிலே இருந்து வரக்கூடிய அலையினாலும் அதிகமாக பாதிக்கப்படாத ஒரு ஸ்டெடினஸ், தாங்கும் சக்தி அவசியம். அந்த ஆற்றலை ஏற்படுத்தி கொள்வதற்காக நாம் நமது உடல், உயிர், ஜீவகாந்தம், மனம் இந்த நான்கையும் சேர்த்து ஒவ்வொரு பௌதீக பிரிவோடும் இணைக்க வேண்டும். உதாரணமாக நிலம் என்ற மண்ணை எடுத்துக்கொண்டு அதையே நினைந்து 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 மண்ணிலே இருந்து இருக்கக்கூடிய ஆற்றலுக்கும் நமக்கும் உறவை ஏற்படுத்தி எப்பொழுதும் நாம் தூங்கும் போதும் விழித்து கொண்டிருக்கும் போதும் எங்கே சென்றாலும் மண்ணில் இருக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு உதவியாகத்தான் இருக்க வேண்டும். நன்மைதான் செய்ய வேண்டும் என்று சங்கற்பம் செய்து கொள்ள வேண்டும். அருட்தந்தை அவர்கள் வாழ்க வளமுடன்.